மகனை காப்பாற்றுங்கள் நாராயணா. சுவாமி, வாயு தேவரும் அக்னி தேவரும் எக்காரணத்து கொண்டும் கடமை தவற மாட்டார்கள் என்றால் இங்கு உங்களை யார் தடுக்கிறார் நாராயணரே? பிரம்மதேவரின் வரம் என்னை தடுக்கிறது தேவி. ஹோலிகாவுக்கு பிரம்மதேவர் வரம் அளித்துள்ளார். அவள் இந்த ஆடைக்குள் இருக்கும் வரையில் யாராலும் அவளை எதுவும் செய்துவிட முடியாது. அவளை சுற்றியிருக்கும் நெருப்பையும் அணைக்க முடியாது. அவளுக்கு மேலும் ஒரு வரமளித்துள்ளேன். ஹோலிகா எவருடனேனும் நெருப்பில் அமர்ந்து விட்டால் அவளாக விரும்பாதவரை பிரபஞ்சத்தில் எந்த சக்தியாலும் அவளை விடுவிக்க முடியாது. அப்படி என்றால் தீயையும் அணைக்க இயலாதா? நாம் பிரகலாதனை ஹோலிகாவின் பிடியில் இருந்தும் காப்பாற்ற இயலாதா? எனக்கு இது ஏதும் அறியாது. ஆனால் நீங்கள் என்ன கூறினீர்கள்? அதர்ம நெருப்பில் தர்மம் அழியாது என்றீர்களே. இப்போது பாருங்கள், அங்கே பாருங்கள், தர்மம் எரிகிறது. அதை காப்பாற்றுங்கள் நாராயணரே. பிரகலாதனை காப்பாற்ற ஏதேனும் திட்டம் தீட்டுங்கள் நாராயணரே. எந்த யுக்தியும் எந்த தீர்வும் இல்லை. ஹோலிகாவையும் அவளுடைய வரத்தையும் தடுக்க நம்மிடம் எந்த வழியும் இல்லை. ஒரு பக்தனின் அழைப்புக்கும் ஒரு தாயின் கதறலுக்கும் அருள் புரியுங்கள் நாராயணா. ஏதேனும் செய்யுங்கள் நாராயணா. நாராயணரே, பக்தனின் மூச்சையும் நம்பிக்கையும் காப்பாற்றுங்கள். ஏதேனும் செய்யுங்கள் நாராயணரே. என்னால் எதுவும் செய்ய முடியாது தேவி. என் கைகள் கட்டப்பட்டுள்ளன. தங்களால் இயலாது என்றால் நானே நேரடியாக அங்கு செல்வேன். வேண்டாம் தேவி, நான் தங்களை செல்ல விட மாட்டேன். இது வரத்திற்கும் அந்த விதிக்கும் எதிரானதாகும். என்னை தடுக்காதீர்கள் நாராயணரே. இல்லை தேவி, இப்போது தாங்கள் வலியை மட்டுமே அனுபவிக்கிறீர்கள். ஒருவேளை அங்கு சென்றும் எதுவும் செய்ய முடியவில்லை என்றால் அப்போது வலியோடு சேர்ந்த அவமானத்தையும் அனுபவிக்க நேரிடும். மேலும் இந்த சூழ்நிலையில் பிரகலாதனை காப்பாற்ற தங்களாலோ என்னாலோ எதுவும் செய்ய முடியாது. அவமானம் என்ற அச்சத்தால் முயற்சி செய்வதை என்னால் விட்டுவிட முடியாது. நான் செல்லதான் போகிறேன். தாங்கள் செல்லத்தான் வேண்டுமென்றால் வார்த்தையால் அல்ல, ஆயுதத்தால் பேசுங்கள். வார்த்தைகளை அல்ல, தங்கள் பலத்தை பயன்படுத்துங்கள். பிரபஞ்சத்தின் சமநிலையை காக்க, மும்மூர்த்திகளின் வரத்தை காக்க நான் நிச்சயம் பின்வாங்க மாட்டேன். மீறி செல்ல வேண்டுமென்றால் நீங்கள் என்னோடு யுத்தம் புரிந்தாக வேண்டும். ஆயுதம் ஏந்துங்கள் தேவி.